Miss Tanya, we are from CBI. ரிவெஞ்ச் அருமையான நாவல், ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல. இந்த நாவலை எழுதுனதுனால நீங்க பணமும் புகழும் சம்பாதிச்சிட்டீங்க. மிஸ் தானியா, இந்த நாவல் ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இது சில உண்மை சம்பவங்களுக்கு தொடர்புடையதா இருக்கு. எனிவே, கமிங் டு த பாயிண்ட், இந்த நாவலை எழுதுனது நீங்க தானே? கணபதி, பாண்டி, பாபு, கார்த்திக், உங்களுக்கு இந்த 4 பேரையும் நல்லா தெரியும்ல? இந்த 4 பேரும் கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்கள அநியாயமா யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இவங்க கொலை செய்யப்பட்ட விதமும் உங்க கதையில வர 4 கேரக்டர்ஸ் கொலை செய்யப்பட்ட விதமும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. இவங்கள நீங்க தான் கொலை செஞ்சிருக்கீங்க இல்லையா? மிஸ் தானியா, இப்போ ஒண்ணு கேட்டு போயிடல, உண்மையை சொல்லிடுங்க. இந்த நாவலை வச்சு பார்க்கும்போது அந்த 4 பசங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 4 பேரும் எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு இந்த நாவல்ல எழுதிருக்கீங்க. எதுக்காக நீங்க அவங்கள கொலை பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அந்த 4 பேரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த நாவலை எழுதுனீங்க. நீங்க பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காகத்தானே இதெல்லாம் செஞ்சீங்க. நீங்க என்னோட நாவலை படிச்சு பார்த்திருக்கீங்களா? குட். எப்படி இருக்கா? கதையில ட்விஸ்ட் இருக்குல்ல? தானியா, சட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக புத்திசாலித்தனமா பேசாதீங்க. இந்த நாவலை வச்சு பார்க்கும்போது இவங்க 4 பேரையும் நீங்க தான் கொலை பண்ணிருப்பீங்கன்னு தெளிவா தெரியுது. அப்படியா? எதை வச்சு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்ககிட்ட அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரம் எதுக்கு? இந்த நாவலே போதும். நீதான் கொலைகாரின்னு உறுதியா சொல்ல முடியும். நீ எழுதின இந்த நாவல்ல அந்த 4 அப்பாவிகளும் எங்க, எப்படி, எந்த விதத்துல கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெளிவா எழுதியிருக்கு. ஆனா ஒரு டிஃபரன்ஸ், அவங்களோட பேர் மட்டும் மாறி இருக்கு. உண்மைய சொன்னா உனக்கு நல்லது, அடம் பிடிச்சனா சொல்ல வைக்க எங்களுக்கு தெரியும். மேடம், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சாதாரண ரைட்டர். உண்மையா நடந்த சம்பவங்கள் என்னோட கதைக்கு கோயின்சைடா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கோயின்சிடன்ஸ் மை ஃபுட். அடம் பிடிக்காத, இவங்க ரொம்ப முரட்டுத்தனமான ஆபீசர். உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. பதில் பேசாம இருந்தா எப்படி? இந்த நாவல் உண்மை சம்பவமா இல்ல கற்பனை கதையா? கமான் தானியா, வாயை திறந்து ஏதாவது பேசு. ஆகஸ்ட் 13, 2007. இதமான கிளைமேட். எங்க பார்த்தாலும் அமைதியா இருந்தது. நான் என்னோட கார்ல ஒரு லாங் டிரைவ் போய்கிட்டு இருந்தேன். ஒரு புது வாழ்க்கை எனக்காக காத்துக்கிட்டு இருந்தது. கடந்த காலங்கிறது மறுபடியும் வராது. ஆனா
என்னது யாரையும் காணோம். ஹலோ, பங்க்ல யாரும் இல்லையா? ஹலோ, யாரும் இல்லையா? சொல்லுங்க மேடம். பங்க்ல யாரும் இல்ல. ஐ மீன் நான் பெட்ரோல் போடுறதுக்காக வந்தேன். அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க பெட்ரோல் போடுறேன். உங்களை பார்த்தா இந்த ஏரியாவுக்கு புதுசு மாதிரி தெரியுதுங்களா மேடம்? சரி சரி, இந்த ஏரியாவுக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க, நீங்க வாங்க. சாவி கொடுங்க மேடம். இந்தா. தேங்க்யூ. எத்தனை லிட்டர் போடணும்? டேங்க் ஃபில் பண்ணிடு. ஓகே மேடம். ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லையே. பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் படு குஷியா இருக்கீங்க. பெரிய காரு, வசதியான பங்களா, வேலைக்காரங்க, சரிதானே? என்னதான் இருந்தாலும் பட்டணத்து வாழ்க்கை சூப்பர் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட்டணத்துல இருக்கவங்க எல்லாம் போலியான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. என்ன மேடம், நாங்க எத்தனை பேரை பாக்குறோம். சினிமா ஸ்டார்ஸுங்க ஒரு பக்கம், பெரிய பெரிய பணக்காரங்க இன்னொரு பக்கம், ராத்திரி எல்லாம் பார்ட்டி நடக்குது. உங்களை பார்த்தாலும் பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அப்படியா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? இல்லனா நீங்க மட்டும் தனியா இந்த ஹைவேல இவ்வளவு தைரியமாவும் துணிச்சலாவும் காரை ஓட்டிட்டு வர முடியுமா என்ன? நான் சொல்றது சரிதானே? நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ரைட்டர். நான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சிட்டில இருந்தா அமைதியா எழுத முடியாது. அந்த அமைதி இங்க தான் கிடைக்கும். நீங்க கவிதையெல்லாம் எழுதுவீங்களா? கவிதைலாம் இல்ல, நாவல். நாவலா? ஆமா, நாவல். இந்த கதை புக்ல எல்லாம் வரும்ல. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. எனக்கும் இந்த கதை நாவல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா மட்டும் என்ன படிக்க வச்சிருந்தானா நானும் உங்களை மாதிரி கதை எழுதி பெரிய ஆளா ஆயிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங். இது சாரி மேடம், இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். நீங்க கேஷா கொடுத்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும். நோ ப்ராப்ளம். சரியான கட்டையா இருக்காளே. இந்தா. ஆமா, இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்குமா? 4-5 நாள் தங்கி எழுதுற மாதிரி. மேடம், இங்க ஹோட்டல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா 2 கிலோமீட்டர்ல பாபு கடைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கடையோட ஓனர் பேரு பாபு. அவருக்கு சொந்தமா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தங்க இடம் கிடைக்கும். ஐ see. கொஞ்சம் வாடகை ஜாஸ்தி தான், ஆனா உங்களுக்கு வேற வழி இல்ல. ஓ, வாடகை பத்தி கவலை இல்ல. Thank you so much. கை வச்சா இப்படி ஒரு ஃபிகர் மேல கை வைக்கணும். எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம், நல்லா அனுபவிக்க போறான். நமக்கு இல்ல. நம்ம புக்க பார்த்தே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியாவே இருக்க போறனோ தெரியல. இதுல எத்தனை இருக்கு? 12, 13, 14, Excuse me. 15. Excuse me. சொல்லுங்க. பாபுங்கிறது நீங்க தானா? ஆமா. கெஸ்ட் ஹவுஸ் ஓனர்? அதுவும் நான் தான். உங்க கெஸ்ட் ஹவுஸ் எனக்கு வாடகைக்கு வேணும். கொடுத்துட்டா போச்சு. நீங்க யாரு? என்னோட பேரு தானியா. நான் சென்னையில இருந்து வரேன். Okay. நான் ஒரு ரைட்டர். சரி சரி. ஆனா வாடகை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பரவாயில்லையா? நல்ல பெரிய கெஸ்ட் ஹவுஸ். உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைன்னா நீங்க என் கடைக்கு ஃபோன் பண்ணுங்க.
கடை பையன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ம். ஓ மை காட், என்னாச்சு? மொபைல வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, என் கெஸ்ட் ஹவுஸ்ல போன் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ம். 10,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ்க்கு, சரி. வாடகை ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஒரு 2,000 கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸா? என்ன புரியலையா? வாட்டர், கரண்ட், போன் இதுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. இந்தாங்க. சாரி மேடம், நாங்க கார்டெல்லாம் வாங்குறது இல்ல, கேஷா இருந்தா கொடுத்துருங்க. ச்சே, எல்லாரும் கேஷாவே கேக்குறாங்களே. ம். ம். 5,000 பேலன்ஸ் அப்புறம் கொடுக்குறேன். ஓகே. தேங்க்ஸ் மேடம். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது, அதனால தான் அட்வான்ஸ் வாங்குறோம். இட்ஸ் ஓகே. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு லேக் வரும், அதுக்கு பக்கத்துல தான் என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஓகே. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, தேங்க் யூ. தேங்க்யூ மேடம். இந்தாங்க சாவி. தேங்க் யூ so மச். போயிட்டு வரேன். வாங்க, குட் லக். வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி பிளேஸ் தான் தேடி வந்தேன். இப்படி ஒரு இடத்துக்கு வருவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வாவ், I love this place. Wow! 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 ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் நான் பார்த்ததே இல்ல. உண்மையிலேயே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். இன்டீரியர் டெக்கரேஷன் கூட அழகா இருக்கு. ஓகே, மாடியில போய் பார்க்கலாம். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருந்து எழுதினா ரொம்ப நல்லா எழுத முடியும். ரொம்ப அழகா இருக்கு. Swimming pool. Yeah.
நீங்க சாரி, நான் தான் கார்த்தி. நம்ம பாபு சார் கடையில் அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன்.